ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே நாய்ப்படாத பாடுங்கிற மாதிரி கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இங்கே 2 பேர் பாருங்கள் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ரெஸ்ட்டாம், எங்களுக்கு மட்டும் ரெஸ்ட்டே கிடையாது. எங்களுக்கு இல்லை, நமக்கெல்லாம் ரெஸ்ட்டே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம செஞ்சுக்கிட்டு வறுத்து அரைச்சி பொடிச்சு தாளித்து இறக்கி டேஸ்ட்டாக வேறு செஞ்சு வைக்கணும். இந்த பக்கம் சிக்கனுக்கு வறுக்கிறேன். எப்பயும் போல் எல்லா மசாலாவும் போட்டு வறுத்து வேக வச்ச சிக்கனை கொட்டி அதை தாளித்து விட்ற வேண்டியதான். இந்த பக்கம் தலைக்கறி எங்களுக்கு பிடிக்காது, ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு எங்கள் அம்மாக்கெல்லாம் பிடிக்கும். அதுதான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் மசாலாலாம் போட்டு எல்லாம் வதக்கி தலைக்கறி அள்ளி போட்டாச்சு. அதில் பாருங்கள் கண்ணெல்லாம் எப்படி இருக்குன்னு. கண், அது நாக்கு என்னென்னமோ சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் சாப்பிட மாட்டோம். அவங்களுக்கு பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு ஒன்று செஞ்சாச்சு. அதை செஞ்சு நல்லா மசாலா போட்டு வதக்கி விட்டு மூடி வச்சாச்சு. இந்த பக்கம் சிக்கனுக்கு வறுத்த மசாலாவை நுணுக்கி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு புதினா கொத்தமல்லியும் போட்டு வதக்கிட்டு சிக்கனை போட்டுற வேண்டியது. அந்த வறுத்த பொடியும் போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இது தலைக்கறியை முடிச்சிட்டேன். இங்கிட்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டு வேக வச்ச சிக்கனை கொட்டி அந்த வறுத்து வச்ச பொடியும் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது அந்த காலத்தில் இப்படி தான் வறுத்து அம்மியில் அரைச்சி போடுவாங்க. இப்போ நம்ம மிக்சியில் பவுடராக பொடிச்சு போட்டுடுறோம். ஆனால் சூப்பராக இருக்கும் சிக்கன் அது மாதிரி வறுத்தோம்னா. இங்கிட்டு ஒரு ஆள் சிக்கன் 65 மொத்தமாக எல்லாம் முடித்து ரசத்தை வச்சு இறக்கி